ஹரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். அம்பத்தூர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ரயில்வே சுரங்கப்பாதை பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம ஹரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் நிதி ஒதுக்கீடு செய்தும் அம்பத்தூரில் தொடங்கப்படாமல் முடங்கி போன சுரங்கப்பாதை பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டு நடந்து வருகிறது. சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் ரயில் மார்க்கத்தில் அம்பத்தூர் ரயில் நிலையம் பிரதான ரயில் நிலையமாக உள்ளது. இந்த அம்பத்தூர் ரயில் நிலையத்தை சுற்றியுள்ள ஆசிரியர் காலனி, வரதராஜபுரம், காமராஜபுரம், ராமாபுரம், மங்களபுரம் மற்றும் அம்பத்தூர் ஓட்டி பேருந்து நிலையம், அம்பத்தூர் தொழிற்பேட்டை ஆகிய பகுதிகளுக்கு செல்பவர்கள் என தினமும் 1,00,000க்கும் மேற்பட்டோர் இந்த அம்பத்தூர் ரயில் நிலையத்தை பயன்படுத்தி வருகின்றனர். ரயில் நிலையத்துக்கு வருபவர்கள் ரயில் நிலையத்தை ஒட்டியுள்ள ரயில்வே கேட்டை கடக்க வேண்டி உள்ளது. அம்பத்தூர் ரயில் நிலையத்தின் 6வது லெவல் கிராஸ் பகுதியில் நடைமேம்பாலம் கட்டப்பட்டிருந்தது. நீண்ட ஆண்டுகளாக மக்களால் அந்த நடைமேம்பாலம் பயன்படுத்தப்பட்டு வந்தது. நடைமேம்பாலத்தின் உயரம் அதிகமாக இருப்பதால் வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணிகள், நோயாளிகள் மேம்பாலத்தை பயன்படுத்துவதில் மிகுந்த சிரமம் இருந்து வந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நடைமேம்பாலத்தில் பழுது ஏற்பட்டு கடந்த 2020ஆம் ஆண்டு அந்த நடைமேம்பாலத்தை மக்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டு 3 ஆண்டுகளாக அந்த நடைமேம்பாலம் பயன்படுத்தப்படாமல் இருந்தது. அதற்கு பின் அந்த நடைமேம்பாலம் இடித்து அகற்றப்பட்டது. இதனால் அந்த பகுதியில் தண்டவாளத்தை மக்கள் கடப்பதற்கு கடும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். அம்பத்தூர் ரயில் நிலையம் வழியாக நாளொன்றுக்கு புறநகர், விரைவு மற்றும் சரக்கு ரயில்கள் என நூற்றுக்கணக்கான ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. அம்பத்தூர் சுற்றுப்புற பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பிற பகுதிகளுக்கு செல்ல சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டியுள்ளது. இது தவிர அரக்கோணம், திருத்தணி, திருவள்ளூர், திருநின்றவூர், பட்டாபிராம், ஆவடி ஆகிய பகுதிகளிலிருந்து பொதுமக்கள், பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் அம்பத்தூர் ரயில் நிலையத்தில் இறங்கி மிகுந்த சிரமத்துடன் ரயில்வே கேட்டை கடந்து அங்கிருந்து சென்னை புறநகர் பகுதிகளுக்கும் செல்கின்றனர். அம்பத்தூர் தொழிற்பேட்டை போன்ற பகுதிகளுக்கு பணிக்கு சென்று வருகின்றனர். மேலும் இந்த ரயில்வே கேட்டை கடக்கும் போது விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. எனவே வாகன ஓட்டிகள், பாதசாரிகள் பயன்படும் வகையில் சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என பயணிகள் தரப்பில் நீண்ட காலமாக கோரிக்கை வைக்கப்பட்டு வந்தது. இந்த கோரிக்கையை ஏற்று கடந்த 2023ஆம் ஆண்டு ரயில்வே துறை சார்பில் 7.5 கோடி மதிப்பில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டது. ரயில்வே கிராசிங் பகுதியில் 12 அடி அகலத்தில் கட்டப்பட்டு பாதசாரிகள் நடந்து செல்ல 5 அடியில் நடைபாதை அமைக்கப்பட்டது. ரயில் பாதைக்கு அடியில் கான்கிரீட் ஸ்லாப்புகள் கொண்டு பணிகள் முடிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் அம்பத்தூர் ரயில் நிலையத்தின் இருபுறமும் மார்க்கெட் பகுதியை இணைப்பதற்காக பள்ளம் தூண்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கீழ்த்தளத்திலிருந்து தரைதளத்துக்கு சரிவான பாதைகள் அமைக்கப்படும். இந்த பணிகள் மாநில அரசின் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் மூலம் நடைபெற்று வருகிறது. அம்பத்தூரில் இருந்து பிற பகுதிகளுக்கு எளிதாகவும் விரைவாகவும் செல்ல வழிவகை ஏற்படும். இதனால் அம்பத்தூரில் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும். இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.